ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த ஸ்லீவ் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து பத்தலை. அகலத்துக்கு நம்ம தனியாக பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஒரு ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கொடுத்து தைக்கணும், இன்னொரு ஸ்லீவுக்கு 2 பீஸ் கொடுத்து தைக்கணும். ஓகேங்களா? நல்ல பக்கம் இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். நல்ல பக்கத்தில் தான் நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அக்குள் பகுதிக்கிட்ட மட்டும் நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை துணி அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்குமே நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். வச்சு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுட்டு இப்போ பிசுரையும் அந்த துணியையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் மேலே தான் நம்ம வந்து படிமான தையல் போடணும். ஓகேங்களா? இதே மாதிரியே நம்ம அந்த சைடுமே 2 சைடுமே பீஸ் கொடுத்து நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பட்டி மடித்து தைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் பிசுறு மடித்து நடுவில் தையல் போடணும். இந்த ஓரத்துலேயும் போடக்கூடாது, அந்த ஓரத்துலேயும் போடக்கூடாது. சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து சென்ட்ரு பகுதியில் தையல் போட்டுக்கலாம். அடுத்த மடிப்பு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அந்த ஹைட்டில் வந்து நம்ம மடித்து தைச்சு சென்ட்ரு பகுதியில் தான் தையல் போடணும். ஓகேங்களா? இந்த பட்டியோட உயரம் 1 இன்ச்சில் இருக்கணும். ரொம்ப குறைவாகவும் மடித்து தைக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் அடித்து தைக்கக்கூடாது. 1 இன்ச் அகலத்திலேயே இந்த மாதிரி சென்டரில் வந்து தையல் போடணும். நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் போட்ட தையலை வந்து பிரித்து எடுத்துடணும். ஹெம்மிங் வந்து ஒரே அளவாக நேராக வர்றதுக்காக தான் நம்ம அந்த சென்டரில் வந்து மிஷின்லேயே நம்ம வந்து தையல் போடுறோம். ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டா அந்த தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துடணும். இப்போ 2 ஸ்லீவையுமே கரெக்டாக நேராக வச்சுக்கலாம். இப்போ ஸ்லீவோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கிராஸாகவே கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் அகலத்தில் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உள்வளைவு நம்ம குடஞ்சி கட் பண்ண போகிறோம். 2 ஸ்லீவோட மடிப்பு பகுதி மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட ஓப்பன் பகுதி கீழ் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் குடஞ்சி வெட்டணும். மடிப்பு பகுதி வரைக்கும் குடஞ்சி வந்து கட் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச் அந்த ஹைட்டில் தான் குடஞ்சி வந்து கட் பண்ணணும். 3/4 இன்ச் 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம குடஞ்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உள்வளைவு குடஞ்சி கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.